அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வந்திருக்குன்னு அதில் சில முக்கியமான செய்திகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். தாவேக ஆட்சி அமைக்க 11 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 எம்எல்ஏக்கள், அதாவது திமுக கூட்டணியில் 22 வருஷமா தொடர்ந்த காங்கிரஸ் அவர்கள் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தாவேக பக்கம் திருப்பியிருந்தாங்க. மீதம் ஒரு 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. இந்த 6 எம்எல்ஏக்கள் எங்கேருந்து எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, ஆட்சி அமையுமா அமையாதா, பல்வேறு கேள்வி எழுந்துட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது காங்கிரஸ் வந்து நபராக நாங்கள் ஆதரவு தரோம், 22 வருஷமாக இருந்தவங்க இப்போ திடீர்னு இப்போ இந்த பக்கம் மாறிட்டாங்க. அது எதிர்பார்த்தது தான். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பக்கமாக அந்த பக்கமாக நின்றுட்டு இருந்தது காங்கிரஸ். இப்போ சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சோனையும் சரி நம்ம இந்த பக்கமே போயிடுவோம், நம்ம இப்படிக்கா போவோம் அப்படின்னு இந்த வின்னர் படத்தை கிடைக்கும் அந்த மாதிரி கிளம்பிட்டாங்க காங்கிரஸ். அது காங்கிரஸ் அந்த நேரமோ என்னமோ தெரியல, இவருக்கு விஜய்க்கு தொடர்ச்சி அடி மேல் அடியாக விழுந்துட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 6 சீட்டு தேவை. இந்த 6 சீட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் அண்ணா வந்துட்டாருன்னா 6 சிலிண்டர் மாசம் மாசம் கொடுத்துருவாரு அப்படின்னு மக்கள் நாங்கள் எதிர்பார்த்து 6 சிலிண்டர் தரேன்னு சொல்ற 6 சீட்டு தானே கொடுங்க. 6 சிலிண்டர் கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில், எதிர்பார்த்துருக்கிற நேரத்தில் அவர் அந்த பக்கம் 6 எம்எல்ஏ எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அண்ணா எங்களுக்கு 6 இலவச சிலிண்டரை கொடுங்கண்ணா அப்படின்னு மக்கள் கேட்கும்போது, அட இருமா நானே 6 எம்எல்ஏக்காக நிற்கிறேன் அப்படிங்கிற நிலைமை ஓடிட்டு இருக்கு. இந்த 6 எம்எல்ஏவை எப்படியாவது தேர்த்திடணும் அப்படிங்கிறதுக்காக தாவேகாவுடைய பெருந்தலைவர் முக்கிய நிர்வாகி திரு சிடிஆர் நிர்மல்குமார் ஒவ்வொரு கட்சியோட படியாக ஏறிட்டு இருக்கிறார். சிபிஐ, சிபிஎம், இந்த பக்கத்து பாமக, இப்படி ஒவ்வொரு கட்சியாக போய் பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எங்களோட ஆதரவை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் அருண்ராஜ், நம்ம திருச்செங்கோடு அருண்ராஜ் ஐயா போயிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட அந்த 2 சீட்டு ஆதரவை அப்படி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. வந்தீங்க, டீ சாப்பிட்டீங்க, கிளம்புங்க பாய், நாங்கள் எப்போவுமே திமுக மட்டும்தான் ஆதரவு கொடுப்போம். பரவாயில்லனா நேர்மையாக வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நம்மளோட ஆதரவுலாம் நம்மகிட்ட கிடைக்காது அப்படின்னு. ஏன்னா அவங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எப்போவுமே திமுக விட்டு வெளியில் வரமாட்டாங்க. அது என்ன நடந்தாலும் சரி நாங்கள் அங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை வச்சிருக்கிறவங்க. அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் இப்போ ஒரு கட்சியாக போய் பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம என்ன பொதுமக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி தானே மக்கள் கிட்ட வாக்கு கேட்டீங்க. இந்த தீய சக்தி வேண்டாம், இந்த ஊழல் சக்தி வேண்டாம், இந்த பாசிச பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டாங்க. இப்ப நீங்க கேட்குறீங்க இல்லையா இந்த ஆதரவு, இந்த சிபிஐ, சிபிஎம், இந்த தேமுதிக, இப்ப இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் யாரு வாக்கு கேட்டாங்க அப்படின்னா இந்த தீய சக்தி திமுக தான். இந்த தீய சக்தி திமுகவோட கூட்டணி தான் அவங்க இருந்தாங்க. இந்த தீய சக்தி திமுகவோட அமைச்சர்கள் தான் அந்த வேட்பாளர்கள் போய் வேலை பார்த்தாங்க. இந்த தீய சக்தி திமுகவுடைய மாவட்ட செயலர் தான் அவங்களுக்கு வேலை பார்த்தாங்க. இந்த தீய சக்தி திமுக தான் இந்த பணப்பட்டுவாடா மற்ற வேலைகள் எல்லாமே அந்த வேட்பாளர்களுக்கு பண்ணி ஆட்சியில் கொண்டாந்துருக்காங்க, அதாவது எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த எம்எல்ஏ கூட ஆதரவே நீங்கள் மறுபடியும் உங்ககிட்ட வாங்குறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஆட்சியை கொடுக்க போகிறீங்க? ஏற்கனவே தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் திமுகலேருந்து இந்த பக்கம் அதிமுகலேருந்தும் பல்வேறு அதாவது பின்னணிகள் கொண்ட நபர்களை கொண்டாந்து உள்ளே சேர்த்துக்கிட்டாரு. அப்போ அவங்க சொன்ன காரணம் இல்லை, அதெல்லாம் பழைய பாஸ்ட், அதெல்லாம் இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, பியூரா வெள்ளத்தால் மாதிரி இருக்கு, நாங்கள் நல்லா போட்டு வெளுத்துட்டோம், அதை வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்துட்டோம், இப்போ வெள்ளையும் சொல்லியுமா இருக்காங்க, எந்த கரையும் கிடையாது நம்மட்டி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு அங்கேருந்து எடுத்து போடுறீங்களா? அப்போ உங்களோட ஆட்சி எப்படி இருக்கும்? மக்களுடைய கேள்வி இதுதான். நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், அவங்க வேணான்னு அவங்களுக்கு நாங்கள் போடலை. இப்போ நீங்கள் அவங்கள கொண்டாந்து மறுபடியும் இங்கே நிற்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாற்று அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. இதை தான் நம்ம மறுபடியும் கேட்குறோம். இப்போ ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேருந்தே ஆட்களை எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான நேர்மை உங்ககிட்ட இருக்குது? ஓட்டு போட்ட மக்களுக்கு 2வது நாளே தேர்தல் முடிவு 2வது நாளே உங்களோட நிலைப்பாடு மாறி இருக்கு அப்படிங்கும்போது இன்னும் என்னென்ன கொடுமைகளை பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் மக்கள் காத்துட்டு இருக்காங்க. ஆளுநர் ரொம்ப அவர் கார்னர் பண்ற மாதிரி இருக்குல்ல. இதே மற்ற ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடி இருந்தாலும் சரி, கூப்பிட்டு ஆட்சி அமைக்க வச்சிருப்பாரு. ஆனா இவரு முதலமைச்சரா கிட்டத்தட்ட ஆயிட்டாரு, கூப்பிட்டு அவர் முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம்ல, எதுக்கு தாமதம் பண்ணிட்டே இல்ல? இது நீங்க கேட்கிற கேள்வி சரிதான். எப்படின்னா ஆளுநர் முறையா 108 எம்எல்ஏ வச்சிருக்கிறாரு, இவரை ஆட்சி அமைக்க கூட்டணும். ஏன்னா பெரும்பான்மை கட்சி இவங்க தான், நீங்க ஆட்சி அமைக்க வாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு அதன் பிறகு ஃப்ளோர் டெஸ்ட் அங்க நடக்கக்கூடிய சட்டப்பேரவையில தான் இவங்களுடைய பெரும்பான்மையை அவங்க நிரூபிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்களை கூப்பிடவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா இது வேற ஏதோ ஒரு பிளே பின்னாடி நடந்துருக்கு. ஏன்னா இவருடைய பிடியும் அங்க மத்தியில கொஞ்சம் இருக்கு. ஏன்னா சிபிஐ வழக்கு இருக்குது, மற்ற இந்த திரைப்படத்துக்கு அதிகமான
சம்பளம் வாங்கின ஒரு வழக்கு ஒன்று இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இவர்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குதா மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா ஆளுநர் வந்து முறையா அவரை கூப்பிட்டுருக்கணும். இன்னமும் தாமதப்படுத்துறாங்கன்னா பின்னணியில ஏதோ ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நேரு அரங்கத்தில் தாவேக தலைவர் விஜய் அவர் வந்து சிஎம்மா பதவி ஏற்க போறாரு. தமிழக முதல்வராக வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற அந்த வார்த்தை கேட்க ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஆர்வமாக இருந்த நிலையில திடீர்னு அந்த கூட்டம் வந்து ரத்தா இருக்குது. என்ன காரணம்? பதவி ஏற்பாரா, ஏற்க மாட்டாரா, எப்போ ஏற்பாரு? இதுதான் அப்ப நான் சொன்ன காரணம் தான். ஆளுநர் வந்து முறையா நேற்றைய தினமே அவரை வந்து அழைச்சிருந்தாருன்னா இன்றைக்கு அந்த விழாவானது நடந்திருக்கும். இவர் ஆளுநர் வந்து தாமதப்படுத்திட்டு அவருடைய தாமதத்திற்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. அவர் வந்து தமிழகத்துக்கான ஆளுநர் மட்டும் கிடையாது, அவர் வந்து கேரளாவையும் பாக்குறாரு. தமிழகத்துக்கு அவர் வந்து ஒரு பொறுப்பு ஆளுநர் தான். அதனால ரெண்டு வேலை, இப்ப கேரளாலையும் வந்து தேர்தல் நடந்திருக்கு. அப்ப கேரளாலையும் அங்க ஆட்சி மாற்றத்திற்கான வேலைகளை அவர் செய்யணும், அங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், இங்க தமிழ்நாட்டுக்கு செய்யணும். ரெண்டு ஸ்டேட்டை ஒரே நேரத்தில் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த வேலை பளு ஒரு சைடு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப தாவேகா தலைவர் வந்து சரியான முறையில் கடிதங்களை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலன்னு சொல்றாங்க. இவர் வந்து 108 எம்எல்ஏ ஆதரவு எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் வந்து கூட்டணியோட ஆதரவை நாங்கள் விரைவில் கொண்டாந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லாமல் 108+5 எங்ககிட்ட 113 இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் அங்கே ஆளுநர் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தான் ஆளுநர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் தெளிவான டீட்டெயில் எங்ககிட்ட கொடுங்க, நீங்கள் முறையாக எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, நீங்கள் என்ன கொண்டு வர போறீங்க சொல்லுங்க, ஏன்னா இதனால நான் பின்னாடி ஒரு சிக்கல் வரக்கூடாதுன்னு அந்த ஆளுநர் நினைக்கிறார். அதனால இந்த தாமதம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த பதவியேற்பு விழாவும் தள்ளி போயிருக்கு. இன்றைக்கு இதுல நேரு விளையாட்டு அரங்கில் எங்க விஜய் அண்ணா முதல்வராக பதவி ஏற்க போறாரு, நாங்களாம் போய் நின்று அந்த விழாவை சிறப்பிக்க போறோம் அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல இருந்து தாவேகா கட்சியினர் வந்து அங்க நேரு விளையாட்டு அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு முறைப்படியான அறிவிப்பு இல்லை. இன்னைக்கு வந்து அந்த பதவி வேளாங்கண்ணிக்கு போனாங்களோ அது மாதிரி இங்க வந்துட்டாங்க. அது எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரியே அவர் வருவாருன்னு எதிர்பார்த்து அங்க போயிட்டாங்க. ஆனா அவர் வரல. இந்த ஒரு கொந்தளிப்பும் அந்த ரசிகர்கள், அதாவது ரசிகர்கள்ல கட்சி தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. இன்னைக்கு வந்து அண்ணாவோட பதவி ஏற்க பார்க்காம முடியாம போச்சே அப்படிங்கிற ஒரு கவலை அவங்கள்ட்ட இருக்கு. இதை முறைப்படி அவங்க அறிவிச்சிருக்கணும். கட்சியிலேருந்து சொல்லி ஆளுநர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு, அடுத்து எப்படி போகும்போது அவங்களுக்கு தெரியுது. அப்படிங்கும்போது முறையாக அவங்க அறிவிச்சிருக்கணும். இல்லை இன்னைக்கு கிடையாதுப்பா, நாங்கள் இத்தனாம் தேதி வைக்க போறோம்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம விட்டதோட விளைவு இன்னைக்கு இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. ஏற்கனவே நிறைய எனக்கு அடக்குமுறை பண்றாங்க, என்ன அடக்குறாங்க, ஒடுக்குறாங்கன்னு சொல்லி திமுக அரசு மேல குற்றம் சுமத்தினாரு. ஆனா இப்ப முதலமைச்சராயும் கூட அவர் முதலமைச்சரா பதவி ஏற்க விட மாட்டாங்கப்பா, இப்பயும் அவருக்கு அடக்குமுறை கொடுக்குறாங்கன்ற மாதிரி மக்களை வெகுஜன மக்கள் பேசும்போது அது அவங்களுக்கு இன்னும் பிளஸ்ஸா தான் மாறும். மக்கள் பேசுறாங்க சரி, அந்த கட்சியினுடைய தலைவர் பேசுறாரா? யார் அடக்குமுறை பண்றாங்க, யார் ஒடுக்குமுறை பண்றாங்க, அவர் பேசணும்ல. அட்லீஸ்ட் ஒரு பிரஸ் மீட், ஒரு பிரஸ் மீட். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க பத்திரிகையாளர் சந்திக்காம ஓடுனீங்க சரி, இப்போ ஒரு பொறுப்பான இடத்திற்கு வரப்போறீங்க, வந்துட்டீங்க ஆல்மோஸ்ட். இப்போ இன்னமும் நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னா இது என்ன மாதிரி நிலைப்பாடு? அவரு சந்திக்கலாம் கூட செங்கோட்டையனோ இல்ல யாரையோ வச்சு கூட பேச வைக்கலாம். கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஏன்னா அவங்க பேசக்கூடிய இடத்துல இருக்காங்க. இப்ப எல்லாரும் நம்மள சொல்லுவாங்க, நீங்க என்ன விஜயை பத்தியே பேசுறீங்க அப்படின்பாங்க இல்லையா? இன்னமாட்டி விஜயை பத்தி தான் பேசி ஆகணும். ஏன்னா ஆளுங்கட்சியா வர போறீங்க நீங்க, மேபி வாய்ப்பு இருந்தா. அப்படி இருக்கும்போது உங்களை பத்தி தான் பேசி ஆகணும். உங்களை சுத்தி நடக்கிறது, நீங்க செய்யக்கூடிய தப்புகள் தவறுகள், நல்லது செஞ்சா வாழ்த்துவோம், இது வேற. அப்ப இவங்களை பத்தி தான் நம்ம பேசி ஆகணும். அதே மாதிரி அவங்களும் நம்ம கிட்ட பேசி ஆகணும். மக்களை வந்து பத்திரிகையாளர் நிக்கிறாங்க, இவர் சந்திக்கவே இல்லை, டாடா காமிச்சிட்டே போறாரு, சிரிச்சுக்கிட்டே போறாரு. உங்களோட சிரிப்பு அழகா இருக்கு திரு விஜய் அவர்களே, அதற்காக அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன சிக்கல் நடக்குது, உங்களை அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு உங்க கட்சியினர் வந்து சமூக வலைதளத்தில் எழுதுறாங்க. சரிதான், மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க பேசணும்ல. சம்பந்தப்பட்ட நபர் வந்து எனக்கு இந்த மாதிரியான அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க, என்ன இந்த மாதிரி ஒடுக்குமுறை கொடுக்குறாங்க, அடக்குமுறை கொடுக்குறாங்க, என் பதவி ஏற்ப தள்ளி போடுறாங்க, யார் அதை செய்யறா அவர் சொல்லணும்ல. இல்லைன்னா இந்த கட்சியை கூட கூட்டணி வர பார்க்குறாங்க, அவங்களை விட மாட்டேங்கிறாங்க, சொல்லணும்ல. இதுக்கு முன்னாடி நீங்க வெறும் நடிகராக இருந்தீங்க, நீங்க பயந்தீங்க சரி. அதற்கடுத்து நீங்க வந்து புதுசா கட்சி தொடங்கியிருக்கீங்க, ஒரு புதிய கட்சியோட தலைவர், பயந்தீங்க சரி. இப்போ மக்கள் உங்களோட ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. 108 எம்எல்ஏ உங்க பின்னாடி இருக்கிறாங்க. நீங்க ஒரு முதல்வராக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, முதல்வர் ஆக போறீங்க. இன்னமும் பயந்துகிட்டே இருந்தா எப்படி அப்படிங்கறதா மக்களோட கேள்வியா இருக்கு. நீங்க வந்து தமிழக முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி ஏற்பாங்கன்னு சொல்றீங்க. ஆனா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மாநில செயலாளர் அன்பழகன் என்ன சொல்றாருன்னா, 118 எம்எல்ஏக்களோட ஆளுநரை போய் எங்க எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் சொல்றாரு. இது ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுற மாதிரி இருக்கு. ரெண்டு கட்சி ஒன்று சேர்ந்துருமோ? இது வந்து வாய்ப்பே கிடையாதுங்க. அது எப்படி வாய்ப்பு இருக்கு? இப்போ 118 எம்எல்ஏ தேவை. இப்போ அதிமுக கிட்ட பெரும்பான்மை கிடையாது. அவங்களுக்கு தேவையான எம்எல்ஏ எங்கிருந்து எடுப்பாங்க? திமுக ரெண்டு பேரும் சேர போறாங்க. திமுக அதிமுக சேரும்னு நம்புறதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடியதா இல்லை. ஏன்னா 40 வருஷம் ஆச்சு. ஒரு மாநில செயலாளர் எப்படி நான் சொல்லுவாரு சாதாரணமா? அவர் புதுச்சேரி மாநில செயலாளர். அவர் வந்து ஏதோ ஒரு அவருக்கு கேள்விப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இது வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவும் அதிமுக எதிர் துருவங்களா இருக்கிறவங்க 40 ஆண்டா அவங்க வந்து எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க,
சேர்ந்து நிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நான் அப்படி பார்த்தா பாண்டிச்சேரியில் 15 எம்எல்ஏ பூட்டி வச்சிருக்காங்கன்ற செய்தியும் வந்துட்டு இருக்குல்ல. அவங்க எந்த கட்சி கூடயும் கூட்டணிக்கு போகலன்னா அவங்க பாட்டு தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஏன்னா தமிழ்நாடோட எம்எல்ஏ தானே அவங்கலாம். பாண்டிச்சேரியில் எதுக்காக வச்சிருக்காங்க? இல்ல அது சரிதான். அதுக்கு வந்து அதிமுக தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க சென்னையோட கிளைமேட் ரொம்ப ஹீட்டா இருக்கு, ரொம்ப வெக்கையா இருக்கு, அதனால நாங்க வந்து குழு குழுன்னு இருக்கிற பாண்டிச்சேரிக்கு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் பாண்டிச்சேரி, நீ சென்னையில 39 டிகிரி செல்சியஸ்னா பாண்டிச்சேரியும் அதே தான் இருக்கு. அப்ப வேற என்ன குழு குழுன்னு இருக்குன்னு தெரியல. ஒருவேளை ரிசார்ட்ல இருக்கிறதுனால குழு குழுன்னு இருக்குமோ தெரியல. அவங்க வச்சிருக்காங்க, சரி அவங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அவங்கள பேசணும்னா, இந்த பக்கம் தாவேக்காவும் தான் ரிசார்ட்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. அவர் பாண்டிச்சேரி போற வழி இல்ல, கான்ஃபிடன்ஸ் ரிசார்ட்ல கொண்டு போய் வச்சிருக்காரு. எல்லாரும் வைக்கிறதா இது வந்து நம்ம கேலியா சொன்னாலுமே இது எல்லா இந்தியா முழுக்க எல்லா கட்சியுமே நடக்கிறதா. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தோம்னா குதிரை பேரம் நிறைய நடக்கும். இதை தடுக்கிறதுக்கு தான் கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிற ஒண்ணு வந்தது. அதையும் தாண்டி இந்த குதிரை பேரம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கட்சியினரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாங்களே, எச்சரிக்கை உணர்வோட இருப்பாங்களே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கூவத்தூர் ரிசார்ட்டை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி கூவத்தூரை தொடர்ந்து இப்போ கான்ஃபிடன்ஸ் ரிசார்ட், அப்புறம் அங்கே சென்னையில் இது புதுச்சேரி ரிசார்ட் இப்படி புதுசாக வந்திருக்கு. இது அவங்களுடைய எம்எல்ஏக்கள் மேலே அவங்க நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்புக்காக உள்ள கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதாவது அவங்கள பத்திரமா என்ஜாய்மெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க. ஓகே, இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவராகிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. நான் வந்து விஜய் அவர்களுக்கோ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கோ எந்த ஒரு இடையூறும் நான் செய்ய மாட்டேன், அவங்க தாராளமாக ஆட்சி அமைக்கிட்டோம், ஒரு 6 மாதம் நாங்கள் கண்காணிப்போம், கண்காணிச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் நாங்கள் சுட்டி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா திமுக வந்து அதிமுகவோட போயிடும், 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வைக்க போறாங்கன்னு இணையதளத்தில் எழுதிட்டாங்க. அது எழுதுனதுன்னா யாருன்னு பார்த்தோம்னா தாவேக்காவினர் தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு அனுதாபத்தை தேடலாம். எப்படின்னா படத்துல வந்து வில்லன் வந்து ஹீரோவை அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, 10 அடி வாங்கிட்டு கடைசியா 2 அடி ஹீரோ அடிப்பாரு. அப்பதான் அந்த கிளைமேக்ஸ் வந்து சுபமா முடியும். அந்த மாதிரி ஒரு ஆறுதலா இருக்கு. அப்படி ஒரு விறுவிறுப்பை கூட்டணுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திரைக்கதை எழுதுறதுல உச்சத்துக்கு போயிட்டு திமுக அதிமுக கூட்டணி போட போகுது பாருங்க, எங்க தளபதி எதுக்குறதுக்கு 2 திராவிட கட்சிகள் ஒன்று சேருது அப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. இவர் பார்த்தார், ஐயோ இவங்க என்ன நமக்கு மேல, நான் எவ்வளவு பெரிய கதாசிரியரோட பையன், நமக்கு மேல இவங்க எழுதுறாங்களேன்ட்டு விடிய காலையில முடிச்சு விட்டாப்ல. ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில இல்ல அப்படிலாம் கிடையாது, அவங்க தாராளமா ஆட்சிக்கு வரட்டும், ஒரு 6 மாசம் நாங்க வேடிக்கை பார்க்கறோம் அப்படின்ற அந்த வார்த்தைகள்ல ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் திமுக ஆட்சியில இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கும்போது சிறப்பா செயல்படும். அதுக்கான ஒரு உள்ளர்த்தத்தை வச்சுதான் அவர் சொல்லிக்கிறாரு. 6 மாசம் அவர் போகட்டும், நாங்க எந்த அழுத்தமும் கொடுக்கல, அவர் பதவி ஏற்கிறதுல எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, வெல்கம் அப்படின்ட்டாரு அவரு. ஓகே, இப்போ காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா அவங்க நிலைப்பாட்டை அறிவிச்சு அவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்திய முஸ்லீம் லீக்கு நாங்கள் வந்து திமுக கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கம்யூனிஸ்டும் விசிகாவை எடுத்துன்னா இது வரைக்குமே என்ன நிலைப்பாடு சொல்லி அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு சிலிண்டர் போராட்டம் அறிவிக்கிறாங்க. அதை விட முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சராக வரணும்னு. ஏன் வந்து அவங்க நிலைப்பாடு எடுக்காம தாமதப்படுத்துறான்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற தாமதம் என்னன்னு கேட்டோம்னா, அவங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியில 16லேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒன்னாவே இருக்காங்க. இந்த ரமேஷ் சுரேஷ் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த டிவில எல்லாம் ஒரு விளம்பரம் வரும்ல, ரமேஷ் சுரேஷ் நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி. இப்போ இவங்களுக்கு என்னன்னா விசிகா எதிர்பார்க்கறது கம்யூனிஸ்ட், நாங்க வந்து தாவேக்காவோட போறோம் அப்படின்னு சொல்லிடுறோம், நம்ம பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு. இவங்க கம்யூனிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல அவர் திருமாவளவன் முதல்ல சொல்லட்டும், அவர் சொன்னோன்னே நம்மளும் பின்னாடி போயிடும். அந்த மாதிரி 2 பேருமே நீங்க சொல்லுங்க, இல்ல நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. இவங்களுக்குள்ள யார் முதல்ல போறது, யார் பின்னாடி போறது, இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ திருமாவளவன் சொல்றாரு, விஜய் என்னிடம் போன்ல அழைச்சு பேசினவர் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு தவிர அதிகாரத்துல பங்கு தரும்னு சொல்லல, அமைச்சர் தரும்னு சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா ஒருவேளை யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போறதான அந்த ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்களோ? ஆமா, அது வந்து தேர்தல் முடிவுகள் வரும்போதே நிலைப்பாடுகள் ஓரளவுக்கு அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. டைங்கின்னு உள்ள லைட் எரிஞ்சிருச்சு, சரி நமக்கு ஒரு தூரத்தில் ஒரு ஒளி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு லைட் எரிஞ்சிருச்சு. இப்போ அவருடைய அண்ணன் அவர்களுடைய ஒரு கொள்கை, அது கோரிக்கை அப்படிங்கிறது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது. அதற்கான வாய்ப்புகள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் மத்தியில் அவருக்கு கிடைக்கல. ஏன்னா மாற்றி மாற்றி வாழ்ந்தவங்கள இவரெல்லாம் வந்து அதை சீண்டவே கிடையாது. இவருக்கு வந்து இருக்கையே கொடுக்காதவங்க எங்கே வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை இப்போ வாண்டடா ஒன்று வந்து மாட்டியிருக்கு, தொக்கா அவருக்கு வந்து மாட்டியிருக்கு. அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவருக்கு இப்போ ஆட்சியை தக்க வைக்கணும், பெரும்பான்மையை நிரூபிக்கணும், அதுக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம். அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு, ஏற்கனவே சொன்னது தான், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னாரா. இவருக்கு அடடே நம்மளோட கோரிக்கை அங்கே கிடைக்குதே அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாரு. ஆனால் ஃபோனில் பேசும்போது அந்த வார்த்தையை சொல்லலையாமா.
நீ அதை தரேன்னு நீங்க சொல்லல அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை நாள் போகும்னு தெரியாது, இன்னும் ஒரு ஓரிரு நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்ததா இது வந்து சோஷியல் மீடியா நிறைய ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க, அதனால நான் இதை கேட்குறேன். ஜனநாயகன் படம் வந்து 2026 அந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அது சில காரணங்களால ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சிஎம் ஆயிட்டாரு கிட்டத்தட்ட, அதனால ஜூன் 22ஆம் தேதி அவரோட பிறந்தநாள் அப்போ வெளியிட போகிறோம். நீங்கள் ஏற்கனவே வெளியிட்டதை விட நடிகர் விஜய் தான் நாங்கள் வெளியிட்டிருப்போம், ஆனால் இப்போ இந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தலுக்கு முன்னாடி அந்த படத்தை வெளியிடணும்னு ரொம்ப துடியா துடிச்சாங்க, ஏன்னா இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஆனா சில காரணங்களுக்காக அந்த படம் வெளியிலேயே வரல. ஆனா அந்த படம் எடுத்ததோட நோக்கம் தேர்தல் தான். பார்த்தவங்க சொன்னது என்னன்னா, அந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து அவரை மட்டுமே கொண்டாடுற மாதிரியான திரைக்கதையா இருக்குது. சாட்டை எடுக்கிறது, சாட்டை தான் அவர் எடுக்கிறாரு, அப்படி அது மாதிரியான ஒரு ஹீரோயிசம் காட்சிகள்லாம் இருக்கு. இதை பார்த்தாவே கூஸ் பம்ஸ் ஆயிடும், போனோடனே ஒரே குத்து விசில்ல குத்திட்டு வந்துருவாங்க. அதுக்காக தான் அந்த படம் எடுக்கப்பட்டது. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட மத்திய அரசு அந்த படத்தை வந்து முடக்கிருச்சு அப்படின்னு அவங்களாம் பேசினாங்க. இதுல ஏதோ ஒரு காரணங்களால எதிர்பார்க்காம கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி அந்த படம் வந்து இணையத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நம்மள மாதிரி ஆட்கள் வந்து அந்த படத்தை அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பைரசிக்கு எதிரானவங்க நம்மளாம், அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, ஆமா அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது, அதனால நம்ம பார்க்கல. ஆனா நம்ம கேட்கறது, எத்தனை பேர் படத்தை இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க? சத்தியமா சொல்லுங்க, இங்க வா சத்தியம் பண்ணு, நீ படத்தை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு. சரி, ஏதோ ஒரு கொண்டாட்டம் அவங்களுக்கு தேவைப்படுது, அது நல்முறையில இருந்தா சரி. ஏன்னா இப்ப நேற்றைய தினத்துல இருந்து நம்ம பார்க்கணும், தொடர்ச்சியா கொண்டாட்டங்கள் எல்லாம் வன்முறையா மாறிட்டு இருக்குது. மக்களுக்கு இடையூறு செய்யற மாதிரி, பொதுமக்களுக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துற மாதிரி அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு படம் வருது, அடுத்த மாதம் 22ஆம் தேதி வருது, உங்கள் தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு வருது. சத்தம் இல்லாமல், அதாவது உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து திரையரங்கத்தில் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கான இடம், உங்களோட இடம் திரையரங்கம், அங்கே சிறப்பாக செயல்படுங்க, நல்லா கொண்டாடுங்க அப்படின்னு நம்ம அதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ஆதரவாக இப்போ காங்கிரஸ் களத்தில் இறங்கியிருக்காங்க. எதுக்காக வந்து பதவி பிரமாணம் பண்ணாமல் இருக்கீங்க? அவர் தான் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டார்ல, அதனால நாளைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கதா இருக்கோம் சொல்லி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து வெளியிட்டிருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுது. ஆமாம், இந்த கடந்த 5 வருஷத்துல இந்த காங்கிரஸ் எதுக்காவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்குதா? இல்லை, எதுக்குமே ஆர்ப்பாட்டம் பண்ணலை. இப்போ அவங்களுக்கு வந்து நல்லா தொக்கா கிடச்சிருச்சு, ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு, உடனே ஒரே காலை தூக்கி அந்த சைடு போட்டு இங்கிட்டு குதிச்சு வந்துட்டாங்க. அந்த காங்கிரஸ் போன இடம் எதுவுமே வழங்காது. ஏன்னா இத்தனை நாளாக திமுக கூட்டணியில் இருந்தாங்க. திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரே இந்த காங்கிரஸ்னால தான், பெரிய குடைச்சலும் இந்த காங்கிரஸ்னால தான். எந்த நேரத்தில் இங்கே ஆதரவு கொடுத்தாங்களோ, பதவி ஏற்கிறதா இருந்தார் அவர் வந்து 108 எம்எல்ஏவோட உடனே போய் பதவி ஆளாக வாண்டடாக வண்டியில் ஏறினாங்க பாருங்க. விஜயோட மொத்த பாதுகாப்பையும் ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க காங்கிரஸ் உள்ள வருதுன்னு. என்னன்னா காங்கிரஸ் கட்சி வந்து உண்மையும் நேர்மையும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதான் ஒரு கொடுமையான விஷயம். ஒரு அறிக்கையை வந்து இருந்துச்சு திமுகலேருந்து, முதுகுல தூக்கி சுமந்துகிட்டு இருந்தோம், எங்கள் முதுகுலையே குத்திட்டாங்களே அப்படிங்கிறது. காங்கிரஸ்க்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, முதுகுல குத்துறதெல்லாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை அன்னைக்கு வந்து நம்மளுடைய தலைவர் மிகவும் நம்பினார். இவங்க வந்து மக்களுக்கு நல்லதை செய்வாங்க அப்படின்ட்டு அமைதி படைங்கிற பேரில் அங்கே போயிட்டு அந்த மக்களுக்கு இவங்க செஞ்ச கொடுமையெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால் இவங்களுக்கு வந்து முதுகுல குத்துறது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ தான் முதல் குத்து திமுக வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி குத்திருப்பாங்க, அவங்க மறந்துட்டாங்க. டிஆர் பால் சொல்கிறாருல, எங்களுக்கு வந்து துரோகமும் இந்த மாதிரிலாம் புதுசு கிடையாது, அதான் நிறைய தடவை குத்திருக்காங்க, இந்த தடவை கொஞ்சம் வலுவாக குத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இது காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காக ஏங்கி காத்திருந்து இப்போ உடனே போடுறாங்க. இத்தனை நாளாக இந்த மாணிக் தாகூர் அவர்கள், ஜோதிமணி அவர்கள், இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணியில் இருந்துட்டு, திமுக கூட்டணியில் இருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து தான் அவர் வந்து தீய சக்தின்னு சொன்னார். நீங்களாம் பணத்தை வாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிறீங்கன்னு அவர் தாவேக்கால சொன்னாங்க. அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு என்ன அடித்தாலும் வலிக்காத மாதிரியே சிரிச்சிட்டு இருந்துட்டு இப்போ அப்படியே போய் கை கொடுக்குறீங்க, அவருக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா யார் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறீங்க? அவர் ஆளுநர் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக சொல்லிட்டாரு. 108 எம்எல்ஏ இருக்கிறாங்க, நீங்கள் 5 பேர், மொத்தம் 113 ஆச்சு. மீதிக்கான கணக்கு எங்க? ஏன்னா உங்களையும் சேர்த்து அவர் கணக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆளுநர் சொல்றாரு அதான் மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு, இதனால தான் இந்த டிலேங்கிறது ஆளுநர் சொல்றாரு. பதவியேற்பு செய்ய வைக்காம விட போறாங்க. இவங்களுக்கு பதவி வெறி, எப்படியாவது ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளார போய் ஒரு அமைச்சரவையில் இடத்த வாங்கிடுவோமா, செத்து போன அந்த காங்கிரஸ்க்கு மறுபடியும் 2 துளி தண்ணி விழுந்துராதா அப்படிங்கிற அந்த வெறியில தான்
ஐயோ உடனே ஆர்ப்பாட்டம் பண்றோம், எங்களுக்கு உடனே விஜயண்ணாவுக்கு பதவியை கொடுங்க, பதவியேற்பு செஞ்சு வைங்க அப்படின்னு இவங்க துடிக்கிறதுக்கெல்லாம் அமைச்சர் பதவியெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும், நல்ல பதவியா கிடைக்கும். அவர் சொல்லிட்டார், ஒரு அமைச்சர்னு சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிறேன், ஒரு அமைச்சர் தரோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது காங்கிரஸ்க்கு பெரிய வாய்ப்பு. ஏன்னா செத்து முடிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டில் பிழைக்காதுன்ற இருந்த காங்கிரஸ் ஏதோ திமுகவோட தயவுல ஒரு தேர்தலையும் 5 சீட்டு 6 சீட்டுன்னு ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிதான் ஜெயிச்சாங்க. இது முழுக்க காங்கிரஸ் ஜெயிச்சது திமுகவோட ஓட்டு. மனசாட்சி உள்ள ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுக்கும் தெரியும். காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களான்னு தெரியல, இருக்கிற சிலருக்கு தெரியும் இது திமுகவோட ஓட்டு அப்படிங்கிறது. இப்படி திமுகவோட ஓட்டை வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ வாங்கிட்டு 2 நாள் கூட இல்லாமல் அப்படியே தீய சக்தி திமுகன்னு சொன்ன தாவேக்காவுக்கு போறாங்கன்னா இது பச்சை சந்தர்ப்பவாதம். ஆனால் அது திமுகவுக்கும் தெரியல, இவ்வளோ பேர் துரோகத்தை பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 40 MP இருக்குல்ல, இவங்க எப்படி சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக சும்மா இருக்குன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அடுத்து அவங்க செய்வாங்க. ஏன்னா இந்த 5 பேர் அங்கே போன உடனேயுமே மத்தியில் இருக்கக்கூடிய 40 MPயோட ஆதரவை இவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. அப்போ ஐயா ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தை இழந்துருவார். காங்கிரஸோட அழிவு காலம் அங்கிருந்து தொடங்க ஆரம்பிக்கும். மீண்டும் பல்வேறு செய்திகள் நாளை சந்திப்போம். நன்றி அண்ணா. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.